வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று கதைகள் பகுதியில் பெரிய புராண கதைகள் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதியது. கதையின் தலைப்பு குங்குளிய கலைய நாயனார். நெருப்பு சிவம். குங்குளிய பொடி. மனிதர்கள் எப்போதெல்லாம் குங்குளிய பொடி நெருப்பில் படுகிறதோ உடனே புகையாகிறது, உருமாறுகிறது, எல்லா இடத்திற்கும் பரவுகிறது. பொடியாய் இருக்கும் வரை மூட்டையிலோ பெட்டியிலோ இருக்கும் வஸ்து கடவுள் தன்மை பட்டவுடன் புகையாய் பரவுகிறது. புகையை எதில் பிடித்து வைப்பது? யார் என்னுடையது என்று இறுக்கி வைத்து கொள்வது? இந்த குங்கிலிய புகை திருக்கடவூர் முழுக்க பரவும். சோழ தேசம் முழுவதும் போகும். எல்லார் மூக்கிலும் நறுமணம் நெருடி அடடா என்கிற இன்ப பரவசம் தரும். மனிதர்கள் நறுமணப் புகையாய் இருத்தல் வேண்டும். எல்லா இடமும் பரவும். இது என் இடம் என்றில்லாது பரவும். குங்குளியாய் புகையாய் மாற வேண்டும். உருவம் இல்லாது போக வேண்டும். ஏன் உருவம் இல்லாமது போவது? எதனால் இது சிறப்பு? உருவமாக உன்னை கண்டுள்ளவரை உருவமற்றதை வழிபட முடியாது. உருவ வழிபாடு என்றால் என்ன? கல்லை கும்பிடுதலா? அது அல்ல. உன்னை சுற்றி உயிர்களாக, நண்பர்களாக, பகைவர்களாக, உறவாக உள்ளதெல்லாம் உருவம். அதையெல்லாம் வழிபடு. வழிபடுவது என்றால் ஒன்றுதல். நெருப்பும் குங்குளியமும் ஒன்றுபட்டதே அதுபோல ஒன்றுதல். வாழ்வில் எதிர்ப்படுபவர்களுக்கு அவர்களுடன் ஏற்படும் விவகாரங்களுக்கு உனது பிரதிபலிப்பு என்ன என்று விருப்பு வெறுப்பு அற்று கவனித்தபடி செயல்படுதல். அதுவே ஒன்றுதல், வழிபாடு. இங்கே பேதமில்லை, நான் நீ இல்லை. ஆனால் இது சாமானிய விஷயம் இல்லை, மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். கோயில் வாசலில் நெஞ்சுயரத்துக்கு இரும்பால் 3 கால் சட்டம் செய்து அதன் மீது இரும்பு கலயம் வைத்து கலயத்தில் நெருப்பு வளர்த்து கங்குகளாய் எரிய விட்டு கங்குகள் மீது குங்குளியம் தூவி கோயில் முழுவதும் நறுமணம் கவிழும்படி செய்து கொண்டிருந்தார் குங்குளிய கலைய நாயனார். நாயனாருக்கு வேறு என்ன வேலை? இதுதான் வேலை. உணவுக்கு அப்பா விட்டு போன சொத்துக்கள் உண்டு. செலவழிக்க குங்குளிய பொதி உண்டு. நெஞ்சு முழுக்க சிவம் உண்டு. விடிய காலை கோயிலுக்கு குங்குளிய பொதியோடு போனால் ஊரடங்கி கோயில் நடை சாத்த வீடு வருவார். உண்பார், உறங்குவார். முன்னேற வேண்டாமா? முயற்சி வேண்டாமா? கேட்டால் குங்குளிய கலைய நாயனார் வாய்விட்டு சிரித்து கொள்வார். முயற்சியா? உன் முயற்சியால் நீ நித்திரைக்கு கூட போக முடியாதே என்பார். ராத்திரி கூத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து காலையிலேயே படுக்கை போட்டு கண்ணை மூடி படுத்துக்கொள். வருமா நித்திரை? அப்படி இப்படி புரண்டு பார்த்தும் நித்திரை வரவில்லை. என்ன இது, தூக்கமே வரவில்லை என்கிறீர்கள்? நித்திரை வராதோ என்று யோசித்தபடி தூங்க செய்து எல்லா முயற்சிகளையும் கைவிடுகிறீர்கள், கிடக்கிறீர்கள். பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நீங்களாகவே நித்திரைக்கு போய்விட்டீர்கள். முயற்சி அற்ற இடத்தில்தான் நித்திரை வந்தது. முயற்சி அற்ற இடத்தில்தான் கடவுளும் வரும். புரிகிறதா? பதிலுக்கு குங்குளிய கலைய நாயனார் கேட்க கேட்டவர் வாயடைத்து போவார். சிவனை தொழுது சிவனே என்று இருக்கும் வாழ்க்கை அது. நெருப்பில் சேரும் குங்குளியம் போல் தன்னை சிவனில் சேர்க்க தவம் மிகுந்த வாழ்க்கை அது. ஆனால் அப்பா சேர்த்து வைத்த செல்வமெல்லாம் மெல்ல மெல்ல குங்குளிய புகை போல் மறைந்தது. சோதனை வந்தது, வறுமை புகுந்தது. உண்ண ஒரு கவளம் உணவு கூட இல்லாமல் போகும் நிலை வந்தது. மனைவியும் மக்களும் உற்றாரும் சுருண்டு கிடந்தனர். மனைவி தாலிக்கயிற்றிலிருந்து திருமாங்கல்யம் அவிழ்த்தார். நாயனாரிடம் நெல் வாங்கி வாருங்கள் என்று வேண்டினார். குங்குளிய கலைய நாயனாருக்கு நாளை குங்குளியம் இல்லையே கோயிலில் தூபம் போட என்பதே கவலை. பொன்னோடு கடை விதிக்கு போனவர் நெல்லள்ளி பார்க்கும்போது மெல்ல குங்குளிய வாசனை வீசிற்று. திரும்பினார். குங்குளிய பொதியோடு ஒரு வணிகன் போய்கொண்டிருந்தான். ஐயா ஐயா, நில்லுங்கள்! அள்ளிய நெல்லை கீழே உதறிவிட்டு ஓடினார். என்ன இது? குங்குளியம்.
ஐயா, தினமும் வழக்கமாய் இறைவனுக்கு குங்குலியம் தூபப்படுகிற வேலை எனக்கு. இவை அனைத்தும் வேண்டுமே, விலை சொல்லும். வணிகன் பொதி இறக்கினான். கையில் இருந்த பொன் திருமாங்கல்யம் கொடுத்தார் நாயனார். பொதி கை மாறியது. தூக்கி தோளில் சுமந்தார். நெல் வாங்க வேண்டுமே, வீட்டில் பல பேர் பட்டினி ஆயிற்றே, மறந்தே போயிற்று. மறந்தும் போயிற்று. குங்குலிய தூபம் மட்டுமே மனசுள் நிறைந்தது. திருக்கடவூர் வீராட்டன திருக்கோயிலை நோக்கி பொதியோடு ஓடினார். பண்டாரத்திலே எல்லா குங்குலியத்தையும் சேமித்து வைத்தார். இனி குங்குலிய தூபம் கவலையே இல்லை என்கிற களிப்பிலேயே வீடு மறந்து தன் பசி மறந்து அங்கேயே தங்கியிருந்தார். அன்றிரவு பசியால் வரிந்து உறங்குகின்ற குங்குலிய கலைய நாயனார் மனைவியின் கனவில் சிவபெருமான் தோன்றினார். வீடு முழுவதும் செல்வம் நிறைந்துள்ளது, கவலை வேண்டாம் என்று கூற, குங்குலிய கலைய நாயனார் மனைவி விருட்டென்று எழுந்து பார்க்க, கனவில் கண்ட வண்ணமே வீடு முழுவதும் செல்வம் நிறைந்திருப்பது பார்த்தார். உடனே கணவர் நினைவு வந்தது. அடுக்கலைக்கு ஓடிப்போய் அவருக்கென சமைக்கத் துவங்கினார். அதேபோல் ஒரு கனவு கோயில் வாசலில் தூங்கும் குங்குலிய கலைய நாயனாருக்கும் வந்தது. சிவபெருமான் அவர் கனவில் வந்து, மிகவும் பசித்திருக்கிறாய் அன்பனே, உன் வீட்டுக்கு சென்று பாலுடன் கலந்த இனிய உணவை உண்டுவிட்டு பசி துன்பத்தை நீக்குவாய் திருவாய் மொழிந்தருளினார். நாயனார் வீடு வந்து பார்த்தார். வீடு முழுவதும் செல்வம் பெருநிதி குவியல்கள் கண்டு வாய் பிளந்தார். ஏது இத்தனை செல்வம் சகி என்று மனைவியை கேட்க, எம்பெருமான் திருவருளால் கிடைத்தது என்று அவர் சொல்ல, மிகுந்த பணிவோடு அவைகளை ஏற்றுக்கொண்டார். மனைவி சமைத்த உணவை உண்டார். இனி குங்குலிய பொதிக்கு கவலையே இல்லை. சிவனே பெருநிதி அளித்து ஊர் முழுவதும் நறுமணம் கவிழ செய் என்று சொல்லிவிட்டார். இனி கவலையே இல்லை என்று வாழும் நேரத்தில் சோழ மன்னன் திருப்பனந்தாள் கோயில் சிவலிங்கம் வெகு நாளாய் சாய்ந்தே இருப்பது கேள்விப்பட்டு அதை நிமிர்த்த எண்ணி யானைகளையும் சேனைகளையும் பூட்டி இழுத்து சிவலிங்கத்தை நேர் செய்ய முற்பட்டது கேள்விப்பட்டார். என்னை செய்தாலும் சிவலிங்கம் நேராகவில்லை என்றும் அறிந்தார். திருப்பனந்தாளுக்கு நேரே போய் சிவலிங்க திருமேனியை சுற்றிய கயிற்றை தன் கழுத்தில் சுற்றி இழுக்க சிவவடிவு நேராயிற்று. ஊர் வியந்தது. சோழன் அவனை நிலம்பட வணங்கினான். நாயனார் அதற்கு பிறகு நெடுங்காலம் சிவத்தொண்டு செய்து சீரும் சிறப்புமாய் வாழ்ந்து இறைவன்றி சேர்ந்தார். கடவுரிற் களைய நன்றேன், அடியார்க்கும் அடியேன். ஓம் நமசிவாய.